ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சரணின் சேவிங் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண அரை பவுன் தங்க நாணயம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் எனக்கு லாபம் கிடச்சிச்சா இல்லை நஷ்டமாச்சா, அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். நான் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா 21/5/2024 அன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அன்றைக்கி கோல்டோட ரேட் எவ்வளோனா 6890 ரூபா, சில்வரோட ரேட் 101 ரூபா இருந்துச்சு. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அரை பவுன் தங்க நாணயம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட ஸ்கீம் வெயிட் நான் எவ்வளோ சேர்த்துருந்தேன் அப்படின்னா 3 கிராம் 750 மில்லிகிராம். நான் வாங்கின கோல்டு காயினோட வெயிட் 4 கிராம் 30 மில்லிகிராம். இதில் எக்ஸஸ் வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னா 280 0.280 மில்லிகிராம் நம்மளுக்கு வருது. இப்போ அந்த 3 கிராம் 750 மில்லிகிராம் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 21,349 ரூபா வருது. அந்த எக்ஸஸ் உள்ள 280 மில்லிகிராமுக்கு 1929 ரூபா வருது. ப்ளஸ் இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, வேஸ்டேஜ் எவ்வளோ போடுவாங்கன்னா, அந்த 0.280 3.750 ரெண்டையும் சேர்த்து 4.30 மில்லிகிராமுக்கு 555 ரூபா வேஸ்டேஜ் ப்ளஸ் 45 ரூபா நம்மளுக்கு ஹால்மார்க் சார்ஜஸ் போட்டு 23,878 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா சேர்த்து மொத்தம் 24,595 ரூபா வருது. நான் ஸ்கீம் சேர்ந்து கிட்டத்தட்ட அரை பவுன் தங்க நாணயம் சேவ் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிதுன்னா 0.132 மில்லிகிராம் கிடச்சிச்சு. அதோட அந்த 0.132 மில்லிகிராமை அவங்க வெயிட் அமௌண்ட்டில் ஆட் பண்ணால் 915 ரூபா. இந்த 24,595லேருந்து 915 மைனஸ் பண்ணிவிட்டு 23,680 ரூபாய்க்கு நான் அந்த கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு எப்படி லாபம் கிடச்சிது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். தங்கமயில் டிஜி கோல்டில் அரை பவுன் தங்க நாணயம் வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு பில் டீட்டெயில் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அரை பவுன் தங்க நாணயம் எனக்கு லாபமாக இருந்ததா இல்லை நஷ்டமாக இருந்துச்சா அப்படின்றத நான் இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணது 4 கிராம் 30 மில்லிகிராம். நம்ம என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா 21 மே 2024 அன்னையோட கோல்டு ரேட் 6,890 ரூபா. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் 27,766 ரூபா நம்மளுக்கு வருது. அதோட வேஸ்டேஜ் எப்படின்னா 2% வேஸ்டேஜ் 555 ரூபா வருது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி 849 ரூபா. அப்போ மொத்தம் இதோட ரேட் எவ்வளோனா 29,170 ரூபா வருது. இது என்னென்னா அன்னையோட ரேட்டு. இப்போ நான் அன்னைக்கு நான் ஒரு 4 கிராம் கோல்டு காயின் எடுத்திருந்தேன்னா அதோட விலை 29,170 ரூபா. ஆனால் நம்மளுக்கு ஸ்கீமில் கணிச்ச பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்னா 1 கிராம் நம்மளுக்கு வெறும் 5,693 ரூபா தான். கிட்டத்தட்ட 1,023 ரூபா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. வெறும் 5,693 ரூபா தான். நம்ம எவ்வளோ 5,693 ரூபா. இப்போ நம்ம மொத்தம் என்னென்னா இந்த 3 கிராம் 750 மில்லிகிராமை நம்மளுக்கு 5,693 ரூபான்ற ரேட்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த 0.280 அந்த இதை மட்டும்தான் நம்மளுக்கு 6,890 ரூபா ரேட்டில் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மொத்தம் இங்கே 29,170 ரூபா 6,890 ரூபா ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. ஆனால் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா வெறும் 23,680 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 அமௌண்ட்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ப்ளஸ் 5,490 ரூபா. நான் டிஜி கோல்டு ஆப்பில் சேர்ந்ததுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நான் 1 இயராக சேவ் பண்ண அந்த அரை கிராம் கோல்டு காயினுக்கு 5,490 ரூபா எனக்கு கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இந்த 132 மில்லிகிராம் அவங்க எனக்கு அந்த 5% அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி. அதில் எனக்கு ஒரு 915 ரூபா கிடச்சிருக்கு. இது தங்கமயிலோட ஒரு நல்ல விஷயம். நம்மளும் நார்மலாக நம்ம ஒரு ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 1 இயருக்கு அந்த காசை நம்ம ஒரு எடுத்து வைக்கிறோம், இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ டிஜி கோல்டு ஆப்பு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் இருக்கும்போது நம்ம ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபா ஒரு 300 ரூபா என்னைக்காவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா நம்மளுக்கு கையில் கிடச்சாலும் நம்ம அதில் சேவ் பண்ணி
வச்சிருந்தனால தான் இந்த நான் 1/2 கிராம் கோல்ட் காயினை வந்து நான் சேவ் பண்ணேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து கேட்கலாம். நான் என்னோட 1/2 கிராம் கோல்ட் காயினை வந்து உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கினேன் 1/2 கிராம் கோல்ட் காயின், தங்கமயிலோடது, 916 ஹால்மார்க் உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து என்னென்னா, இது ஒரு அழகான அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனோட கோல்ட் காயின். நான் அன்னைக்கு போன அன்னைக்கு இந்த 1/2 கிராம் 4 கிராம் 30 மில்லிகிராம் வெயிட்டில் வந்து எனக்கு வந்து மீனாட்சி அம்மனோட உருவம் பதிச்ச கோல்ட் காயின் வந்து கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதிலே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 4 கிராம் 30 மில்லிகிராம் வெயிட்டு, வேஸ்டேஜ் வந்து 2% வந்து வேஸ்டேஜ் வந்து தங்கமயிலில் வந்து கோல்ட் காயினுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நிறையா கோல்ட் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டுன்றது நம்மளுக்கு என்றைக்குனாலும் யூஸ் ஆகிற ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம அதை அடகு வைக்கவோ விற்கவோ முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து எப்போதுமே லாபம் தான். பணத்தை சேமித்தா பணமாக மட்டும்தான் சேமிக்கலாம். பணத்தோட சேமிப்புமே நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். அதில் எது பெஸ்ட்டு அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.